ராமநாதபுரம் மாவட்டம் தலக்காவூர் கிராமத்தில் வலம்புரி விநாயகர், பெரியநாயகி அம்மன் மற்றும் சிங்கமுக மாரியம்மன் ஆகிய கோவில்கள் உள்ளன. இந்த 3 கோவில்களுக்கும் கும்பாபிஷேக விழா ஒரே நாளில் அடுத்தடுத்து நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று முதல் கால யாக பூஜைகள் நடந்தன. யாக பூஜைகள் முடிந்து இன்று சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் ஒலிக்க கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஆரசிமங்கலம் தாலுகா செவ்வாப்பேட்டை பஞ்சாயத்து தலக்காவூர் கிராமத்தில் இருக்கும் 123 குடிகளிலும் இணைந்து நமது கோவிலை ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவில் கோவிலை கட்டி 25 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த அம்பிகாவை கும்பாபிஷேகம் நடத்தி பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் என உறுதியளித்து இந்த கிராமத்திற்கு உள்ள எல்லா நன்மைகளும் தின்மைகளும் இந்த சிங்கமுக மாரியம்மன் செய்வாள் என நம்பிக்கையோடு இந்த கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கும்பாபிஷேகம் பார்க்க புண்ணியம் என்னவென்றால், நமக்கு 12 ஆண்டுகள் திருக்கோயில் வழிபட்ட புண்ணியமானது கும்பாபிஷேகம் செய்யும் இடத்திலே நாம் தரிசனம் செய்ய மாத்திரத்தை கிடைக்கப்படுகிறது. அதேபோல் எல்லோரும் எதிர்பார்த்தபடி கருட பகவானானவர் ஈசான்ய மொழியிலே வட்டமிட்டு இங்கு எல்லோருக்கும் காட்சி தந்தார். வலம்புரி விநாயகருக்கு முதலில் கும்பாபிஷேகமும், அடுத்தபடியாக சிங்கமுக மாரியம்மனுக்கு இரண்டாவதாக மூலாலயத்திலே விமானத்திலே கும்பாபிஷேகம், மூலஸ்தானத்திலே கும்பாபிஷேகம், அதன் பிறகு பெரியநாயகி அம்மன் என்று சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அம்மன் பெரியநாயகி அம்மன் என்ற பேரில் காளியம்மன் மாரியம்மன் என்ற திருவுருவோடு இருக்கிறாங்க. அது வனத்திலே இருக்கிற அந்த அம்பிகை, வனத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கும் ஒரே நேரத்திலே 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்கு இந்த கும்பாபிஷேகமானது இனிதே நிறைவுற்றது. எல்லா பக்தர்களும் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்த இந்த கும்பாபிஷேகம் இந்த தலைமுறை இப்போ தான் பார்க்குறாங்க. இந்த கும்பாபிஷேகத்தை இனிமேல் அந்த கும்பாபிஷேகம் இறைவன் திருவுருள் கொடுத்தா தான் நம்ம செய்ய முடியும். அவ்வளோ ஒரு சிரமத்தோடு கூடி நமது அம்பலாருடைய பெரும் முயற்சியில் இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது.